ஒண்ணாங்க, ரெண்டாங்க, எப்ப தேதி வைப்பாங்க? மூணாங்க, நாலாங்க, நல்ல செய்தி வைப்பாங்க. ஆமாங்க, ஆமாங்க. இந்த புல்லட் சவுண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே தலையை சுற்றி சரௌண்டிங் நல்லாவே வரும். எல்லாருக்குமே வணக்கம். நம்ம ரீசெண்டாக வந்து ஒரு மினி டிகோடரை பற்றி நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அந்த மினி டிகோடரை வச்சு உங்களுடைய ஆண்ட்ராய்டு டிவியாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் எல்இடி டிவியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நார்மல் அனலாக் 5.1 ஹோம் தியேட்டருக்கு டிவியிலேருந்து எப்படி ஹோம் தியேட்டருக்கு 5.1 சவுண்ட் அவுட்புட் வந்து எடுக்கிறது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு, ப்ரோ சரௌண்டிங் சவுண்டுனா என்ன, 5.1 சவுண்டுனா என்ன, அது எனக்கு எப்படின்னே தெரியாது, அதை கொஞ்சம் வீடியோவில் எனக்கு வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் காட்டுங்களேன், சரௌண்டிங் சவுண்டுனா எப்படி இருக்கும் அப்படின்றத நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற போல் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்து ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை உங்கள்கிட்ட ஹோம் தியேட்டர் இல்லைனாலும் சரி, சரௌண்டு சவுண்ட் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு லைவ் டெமோ ப்ரூஃபாகவே வந்து உங்களுக்கு நான் வந்து காட்டிடுறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஹெட்ஃபோன் இருந்துச்சுன்னா ஹெட்ஃபோன் போட்டு பாருங்கள். அப்போனா தான் அந்த சரௌண்டிங் சவுண்டை வந்து உங்களால் ஈஸியாக வந்து ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா நான் சாதாரணமாக மைக்கை வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து சவுண்டை வந்து காட்ட போகிறேன். ஸோ அதை நீங்கள் ஃபோன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அந்தளவுக்கு வந்து தெரியாது. அதனால் நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக நல்ல கிளியராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 5.1 சவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 5.1 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீக்கரு ஒரு சப்வூஃபர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 5 ஸ்பீக்கரு ப்ளஸ் ஒரு சப்வூஃபர் இதை சேர்த்து தான் 5.1 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு 5.1ல் சவுண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 5 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு சப்வூஃபர் வந்து கொடுத்துருப்பாங்க. சப்வூஃபரில் எப்போயுமே பேஸ் மட்டும்தான் வரும், வேறு எதுவுமே வராது. ஸோ இப்போ பேலன்ஸ் 5 ஸ்பீக்கர் இருக்குது. அந்த 5 ஸ்பீக்கரில் சென்டராக ஒரு ஸ்பீக்கர் இருக்கும். அந்த சென்டர் ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும். அதாவது நம்ம ஏதாவது படம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த படத்தில் வந்து பேசுகிறாங்க இல்லைங்களா, அந்த பேசுகிற வார்த்தை அந்த சென்டர் ஸ்பீக்கர் அந்த ஒரு ஸ்பீக்கரில் மட்டும்தான் வாய்ஸ் கேட்கும். மீதி 4 ஸ்பீக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 2 ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா மியூசிக் மட்டும்தான் வரும். சரிங்களா, பேலன்ஸ் இன்னும் ஒரு 2 ஸ்பீக்கர் இருக்கு இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கோ, அதாவது ஒரு ஃபைட் சீன் வந்தாலும் சரி, இல்லைனா ஒரு சாங்ஸ் வந்து கேட்குறீங்க 5.1ல் அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு வந்து அது அப்பைக்கப்போ எக்கோ மாதிரி கேட்கும். ஸோ சரௌண்டிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சரௌண்டிங் அப்படியே உங்கள் தலையை சுற்றி சவுண்டு வரும். அதுதான் வந்து சரௌண்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு டிவியில் படம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ட்ரெயின் வந்து வேகமாக இப்படி கிராஸ் ஆகுது அப்படின்னா அந்த சவுண்டு வந்து உங்களுக்கு இப்படி போகாமல் நீங்கள் ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் வச்சுருந்து நீங்கள் நடுவில் உட்காந்து டிவி அந்த படத்தை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ட்ரெயின் உங்கள் டிவியில் வேகமாக இப்படி போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 5.1 ஹோம் தியேட்டர் சவுண்டில் உங்களுக்கு அப்படியே தலையை சுற்றி இப்படி சர்ன்னு இப்படி வந்து இப்படி தலையை சுற்றி இப்படி வரும் சவுண்டு. அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்கள் தலையை சுற்றி போகிற மாதிரி சவுண்டு கேட்கும். ஸோ அப்படியே சவுண்டு இப்படி இங்கேருந்து இப்படியே மூவ் ஆகி அப்படியே இந்த வழி அப்படியே ட்ராவல் ஆகி இப்படி போகும். ஸோ இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா சரவுண்ட் சவுண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ அந்த சரவுண்ட் சவுண்டு எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி சென்டர் ஸ்பீக்கரில் மட்டும்தான் வாய்ஸ் கேட்கும்னு சொல்லியிருந்தேன். பேலன்ஸ் 2 ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா மியூசிக் மட்டும் தான் கேட்கும். மீதி பேலன்ஸ் 2 ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கோ அந்த மாதிரி சின்ன சின்ன சவுண்டு அப்பைக்கப்போ வந்து போகும். அவ்வளோதான், மித்தபடி அந்த ஸ்பீக்கருக்கு வேறு வேலையே கிடையாது. ஸோ இதை வந்து உங்களுக்கு நான் லைவாக வந்து ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் வந்து மினி டிகோடர். ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கிறோம். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ இந்த ஆர்சிஏ கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கொடுத்துருக்கேன். இதோட லைன் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து இந்த 5.1 ஹோம் தியேட்டருக்கு தான் வந்து லைன் போகுது. சரிங்களா, ஏன்னா இந்த ஹோம் தியேட்டர் வந்து நார்மல் ஹோம் தியேட்டரு, டிவியிலேருந்து இந்த ஹோம் தியேட்டருக்கு 5.1 அவுட்புட்டு வந்து எடுக்க முடியாது. ஏன்னா ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு டிவியில் இருக்குது, ஆனால் ஹோம் தியேட்டரில் ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு கிடையாது. அதனால தான் இந்த ஒரு மினி டிகோடர் வாங்கியிருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ கேபிளை இந்த பாக்ஸில் வந்து நான் சொருவிட்டேன். இந்த பாக்ஸில் இருந்து அவுட்புட் வெளியே தள்ளும். அந்த அவுட்புட்டை நம்ம டைரெக்டாக எடுத்து நம்ம ஹோம் தியேட்டர் கொடுத்துருக்கோம். இந்த ஹோம் தியேட்டர் வந்து இந்த பாக்ஸில் இருந்து இந்த ஹோம் தியேட்டருக்கு சவுண்டு வரும். இந்த ஹோம் தியேட்டர்லேருந்து நமக்கு ஸ்பீக்கர் வழியாக வந்து சவுண்டு வருது. சரிங்களா, இப்போ வந்து நம்ம லைவாக வந்து 5.1 சவுண்டு எப்படி இருக்கும், அது எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ வாரிசு திரைப்படத்திலேருந்து இந்த ரஞ்சிதமே அப்படின்ற சாங்ஸை வந்து நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். ஓகேங்களா,
ஸோ உங்களுக்கு வந்து டிவி வந்து தெரியாது. ஏன் அப்படின்னா யூடியூப்பில் வந்து காப்பிரைட் வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நான் சாங்ஸ் வந்து ப்ளே பண்ண போகிறேன். இந்த சாங்ஸை கேட்டாலுமே காப்பிரைட் வந்து கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு 5.1 அந்த 5 ஸ்பீக்கர்லையுமே தனித்தனியாக வந்து சவுண்டு கேட்குன்னு சொல்லியிருந்தேன். அது எல்லாத்தையுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு டிவி வந்து ஒரு பாதி அளவுக்கு வந்து தெரிகிற மாதிரி நான் வச்சுருக்கிறேன். ஏன் அப்படின்னா வீடியோ வந்து ஓடுதா இல்லையா அப்படின்றத நீங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதுக்காண்டி தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பாட்டை வந்து இப்போ நான் ப்ளே பண்ணி வச்சுட்டேன். சரிங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், சவுண்டு வந்து வைக்கிறேன். ஸோ இப்போ சாங்ஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மினி டிகோடரில் பார்த்தீங்கன்னா 6 பின்னு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து சொருவியிருக்கேன். இந்த ஒவ்வொரு பின்னுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பீக்கருக்குமே தனித்தனி சவுண்டை வந்து கொடுக்கும். சரிங்களா? அப்படிங்கும்போது நான் ஒவ்வொரு ஸ்பீக்கராக வந்து நான் உங்களுக்கு கலட்டி சவுண்டு எந்த அளவுக்கு வருது அப்படின்றத நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நான் சவுண்டு வச்சுட்டேன். ஆனால் மியூசிக் எதுவுமே கேட்கல பாருங்கள். நான் ஒன்லி சென்டர் ஸ்பீக்கர் அண்ட் ரியரில் 2 ஸ்பீக்கர் இருக்குது. ஒன்னாங்க ரெண்டாங்க எப்ப தேதி வைப்பாங்க, மூணாங்க நாலாங்க நல்ல செய்தி வைப்பாங்க. ஆமாங்க ஆமாங்க வராங்க வராங்க அடி சண்டை நம்மை சஞ்சலமே முத்து பெத்த ரத்தினமே ரஞ்சிதமே 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 மனச கலைக்கும் கொண்டிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வாய்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கேட்குது இல்லைங்களா? மியூசிக் எதுவுமே கேட்காது. ஏன் அப்படின்னா லெஃப்ட் சேனலில் இருக்கிற ஸ்பீக்கரையும் ரைட்டில் இருக்கிற ஸ்பீக்கரையும் நான் கனெக்ஷனை வந்து கட் பண்ணிட்டேன். நான் உங்ககிட்ட ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன், சென்டர் ஸ்பீக்கரில் மட்டும்தான் உங்களுக்கு வாய்ஸ் வரும். லெஃப்ட்டு ரைட்டுன்னு இந்த 2 சைடில் இருக்கிற ஸ்பீக்கரில் வந்து மியூசிக் மட்டும்தான் வரும்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ இந்த 2 ஸ்பீக்கரோடைய ஒயரை வந்து நான் கட் பண்ணிட்டேன். சரிங்களா? அப்படிங்கும்போது உங்களுக்கு வாய்ஸ் மட்டும்தான் சென்டர் ஸ்பீக்கரில் வந்து கேட்குது. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சென்டர் ஸ்பீக்கரையும் நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டு பின்னாடி 2 சரவுண்ட் ஸ்பீக்கர் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி இதோட அந்த எக்கோ எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சென்டர் ஸ்பீக்கரை வந்து கட் பண்ணிட்டேன், ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ஸ்பீக்கரையும் கட் பண்ணிட்டேன், ஃப்ரண்ட்டு ரைட் ஸ்பீக்கரையுமே கட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு பேக் சைடு இருக்கிற 2 சரவுண்ட் ஸ்பீக்கர் மட்டும்தான் இப்போ கனெக்ஷனில் இருக்குது. இப்போ அதோடைய சவுண்டு வந்து எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ பின்னாடி உள்ள சரவுண்ட் ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பிபி ஊதுற சவுண்டு, அப்புறம் அந்த எக்கோ மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏய் அப்படின்னு சொன்னோம்னா அந்த வார்த்தை வந்து ஏய் 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 அப்படின்னு ஒரு 4-5 தடவை எக்கோ அடித்து கேட்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து பின்னாடி இருக்கிற 2 சரவுண்ட் ஸ்பீக்கரில் வந்து இந்த மாதிரி தான் சவுண்டு கேட்கும். சரிங்களா? 5.1னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சென்டர் ஸ்பீக்கரில் வாய்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ அடுத்து உங்களுக்கு முன்னாடி உள்ள 2 ஸ்பீக்கர்லேயுமே வந்து உங்களுக்கு மியூசிக் மட்டும்தான் கேட்கும். அதுவே பேக் சைடு இருக்கிற ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
எக்கோ இந்த மாதிரி அப்பைக்கப்போ திடீர்னு பயமுறுத்துகிற மாதிரி அப்பைக்கப்போ மியூசிக் மட்டும் வந்து போகும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற ஸ்பீக்கருடைய வேலை. மித்தபடி நான் முதலே சொன்ன மாதிரி தான், நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ட்ரெயின் வேகமாக போகுது அப்படின்னா, ஸோ நீங்கள் ஸ்பீக்கருக்கு சென்டராக வந்து உட்காந்துருக்கீங்க, உங்களை தலையை சுற்றி 5 ஸ்பீக்கர் இருக்குது அப்படின்னா, அப்படியே அந்த ட்ரெயின் வந்து அப்படியே உங்கள் தலையை சுற்றி போகிற மாதிரி உங்களுக்கு சவுண்டு கேட்கும். அதுதான் வந்து சரவுண்ட் சவுண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து இன்னொரு டெமோவும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ வந்து நான் எல்லா ஸ்பீக்கரோட ஒயரையும் நான் வந்து இப்போ கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரியர் படத்தில் இருந்து இந்த புல்லட் சாங்கு, அந்த சாங்ஸை வந்து இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள். ஸோ உண்மையிலேயே உங்களுக்கு வந்து அந்த சரவுண்டு லெஃப்ட்டு ரைட்டு அப்படியே சுற்றி வர்ற ஒரு ஃபீலிங்ஸ் வந்து உங்களால் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டிங்க அப்படின்னா அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். இப்போ நான் வந்து அந்த பாட்டை வந்து ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. ஏன்னா இந்த சாங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புல்லட் சவுண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே தலையை சுற்றி சரௌண்டிங் நல்லாவே வரும். ஸோ அது எனக்கு இங்கேருந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டிங்க அப்படின்னா இதை கொஞ்சம் நல்லாவே வந்து ஃபீல் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நான் வந்து பாட்டை ப்ளே பண்ணுறேன். ஸோ ஹெட்ஃபோன் போட்டு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். ஃபோனில் அந்தளவுக்கு தெளிவாக இருக்காது, அதனால தான் ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒயர் மைக்கு தான் நான் வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. Sagar, ஒரு DSP song. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த சவுண்டு எப்படி சரௌண்டிங் சுற்றி வருது அப்படின்றத நான் காட்ட ட்ரை பண்ணேன். பட் உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கிடச்சிது அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நேரில் ரியலாக நான் இந்த இடத்துல இருந்து சவுண்டு கேட்கும்போது சும்மா பக்காவாக இருக்குதுங்க. சாங்ஸ் கேட்க அவ்வளோ அருமையாக இருக்குது. அடுத்தடுத்து சாங்ஸ் ஏதாவது ப்ளே பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 5.1 சவுண்டு குவாலிட்டி அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் ஒரு ரஞ்சிதமே சாங்ஸை வந்து எல்லா ஸ்பீக்கரையுமே நான் கனெக்ட் பண்ணி ஒரு தடவை உங்களுக்கு நான் வந்து இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். அதோடைய சவுண்டு அவுட்புட் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இப்போ முடிஞ்ச அளவுக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நல்லா சவுண்டெல்லாம் ஆடியோ அவுட்புட்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டுட்டு ஸோ கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மினி டிகோடர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்பைக்கப்போ ஏறும் இறங்கும். நான் வாங்கும்போது 3500 ரூபா. ஸோ இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா 3300 200 குறைஞ்சிருச்சு. இப்போ திரும்படி பார்த்தீங்கன்னா 3500 அதே ரேட்டுக்கே திரும்படி வந்துருச்சு. ஸோ அதனால் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் காண்டாக்ட் பண்ணுற டயத்தில் இந்த ப்ராடக்டோட விலை என்னவோ அதை வந்து நான் சொல்கிறேன். விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.